மனைவிக்கு தோஷம் தரும் ஆண் ஜாதகம். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில், அதாவது ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் அவருடைய மனைவிக்கு தோஷம் தரும் அமைப்புகள் அது என்ன அப்படின்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, அல்லது இந்த கணவருக்கு இன்னொரு தொடர்பு ஏற்படுவது, வருமானம் சரியாக அமையாமல் இருப்பது, நல்ல குணம் இல்லாமல் இருப்பது, கெட்ட குணம் கெட்ட பண்புகள் அதிகமாக இருப்பது இந்த ஆணுக்கு. இதெல்லாம் தான் மனைவிக்கு தோஷம் தரும் அமைப்பு. சரி, அதுக்கு என்னென்ன ஜாதகத்தில் விதிமுறைகள் இருக்கணும் அதை பார்க்கலாம். சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் கெட்டு போயிருப்பார். ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். கெட்டு போகிறதுனா நீசம் பெற்றிருப்பார், பாவகிரகங்களுக்கு மத்தியில் இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 7ஆம் இடத்தில் சூரியனும் ராகுவும் சேர்ந்து நிற்பாங்க. அப்படி இருந்தாலும் மனைவிக்கு தோஷம் தரும் அமைப்பு. இப்போ கடக லக்னமாக இருக்கார், அங்கே மகர ராசியில் குரு 7ஆம் இடத்துல குரு நீசமாகி நின்றிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அதுவும் தோஷம் தரும் அமைப்பு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்தாங்க அப்படின்னாலும் அதுவும் மனைவிக்கு தோஷம் தரும் அமைப்பு தான். 7ஆம் இடத்துல செவ்வாய் நின்றிருந்தாலும் தோஷம் தரும் அமைப்பு. லக்னத்தில் அல்லது 7ஆம் இடத்தில் சந்திரன் சனி சேர்க்கை பெற்று நின்றிருந்தாலும் தோஷம் பெறும் அமைப்பு தான். 7க்குடையவன் நீசத்தில் நின்றிருந்தாலும் 6, 8, 12 நின்றிருந்தாலும் தோஷம் தரும் அமைப்பு தான். இதெல்லாம் நம்ம நிறைய விஷயம் இருக்குது, சூட்சமாக இருக்குது. இதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறது, குறிப்பிட்ட உடனே பார்த்த உடனே சொல்கிற விஷயங்கள். இதெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த கணவனை கல்யாணம் செய்து கொண்டால் அந்த மனைவிக்கு திருப்தி இருக்காது, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, மனைவிக்கு தோஷம் தரும் அமைப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.